வெல்கம் டு ஆர்ஜே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய்மீன் கருவாடு தொக்கு. தேவையான பொருட்கள்: 2 பீஸ் நெய்மீன் கருவாடு கழுவி நறுக்கியது, 1 கப் வெங்காயம், 4 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியது, 1 தக்காளி பொடியாக நறுக்கியது, தேவையான அளவு பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், 1 லீஃப் கருவேப்பிலை, லைட்டாக மிளகாய் பவுடர், கொஞ்சம் உப்பு, காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் பெப்பர். அடுப்பை பற்ற வைக்கணும். பற்ற வச்சு ஒரு வாணலி வைக்கணும் இதுக்கு. அப்போ அதை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன். பின்னாடி கருவாடை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். லைட்டாக உடையாமல் மெதுவாக கருவாடை கிண்டி லைட்டாக கருவாடு பொரியிற மாதிரி வச்சுக்கோங்க. சிம்மில் கூட வச்சுக்கோங்க. நல்லா மெதுவாக பொரியணும். பொன்னிறமாக வந்த பின்னாடி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலிருந்து இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே எண்ணெயை நறுக்கி வச்சுருக்கேன் போட்டு நல்லா 1 கப் அதே எண்ணெயில் 1 கப் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு நன்கு வதக்கவும். நல்லா வதக்குங்க. ஒரு 5 to 8 minutes. நல்லா வெங்காயம் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு போட்ட பின்னாடி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நறுக்கிய பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை இது 3 போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மிளகா, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்குங்க. ஒரு 1 minute இந்த மாதிரி நல்லா மிளகா போட்டு வதங்கினதுக்கப்புறம் நறுக்கிய 1 கப் தக்காளி, நல்ல சிம்மில் வச்சு இது அடி பிடிக்காமல் சிம்மில் வச்சு நல்லா ஒரு 3 minutes நல்லா குக் ஆகணும். அதுக்கு முன்னாடி லிட்டில் சால்ட் ஆட் பண்ணிடலாம். நமக்கு தேவையான அளவு. உப்பு கொஞ்சமாகவே ஆட் பண்ணது போதும். ஏன்னா நம்ம கருவாட்டிலேயே நேச்சுரலாகவே உப்பு அதிகமாக போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதிகமாக உப்பு போடணும் வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கருவாடில் இருக்கிறனால உப்பு லைட்டாகவே போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 5 minutes வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி, கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிம்மில் வச்சுடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இது ஒரு 5 to 8 minutes மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். கடைசியில் வறுத்து வச்சுருக்க கருவாடை போட்டு இறக்கிடலாம். நம்ம 5 minutesக்கு அப்புறம் மூடி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாம் நல்லா குக் ஆன மாதிரி இருக்கும். பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த கருவாடு உடஞ்சிடக்கூடாது, அதனால் மெதுவாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு
5 minutes. மீன் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நெய் மீன் கருவாடு ரெடி ஆயிடுச்சு.